எல்லாருக்கும் வணக்கம். சாந்திஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா துவரம் பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு மசிச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து எடுத்த குழம்பு இது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு குழம்புக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். எடுத்து கழுவிக்கலாம். 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம மசாலா போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். எல்லோரும் கலக்கிட்டு அதுக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. மசாலா போட்டோன்னே நல்லா கொதிக்கணும். குழம்புக்கு நம்ம இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன பல் பூண்டு ஒரு 10 போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை மையாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி காய்கறியே போடாமல் பருப்பு குழம்பு வச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தனியாக எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு மட்டும் தனியாக எடுத்தாச்சு. பருப்பை மத்தால மசிச்சுக்கலாம். மற்ற வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்தோடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.